नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुत्पोच्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिसदसर सिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां शयनकलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदादस्येन मेजमितं பூயையே வாஸ்து பூயः. ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலே இன்றைய தினம் 6வது பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழியக் காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். 5 பாசுரங்களை கொண்ட திருப்பாவையிலே முதல் 5 பாசுரங்கள் முடிவுற்ற தருணத்திலே இப்பொழுது 2வது 5 துவங்கி இருக்கிறது. இப்பொழுது நாம் முதல் 5 பாசுரங்களினுடைய என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மேலோட்டமாக ஒரு முறை அதை பார்ப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாக பிறந்த ஆண்டாள் தன் தந்தையான பெரியாழ்வாரிடமிருந்து கண்ணனை பற்றிய கதைகளையெல்லாம் கேட்டு கேட்டு அந்த கண்ணன் மீதே ஒரு பற்று வந்து அதுவே நாளாக நாளாக தெய்வீக காதலாக மாறி அவனை அடைய வேண்டும் என்ற துடிப்புடன் அவள் செயல்படத் தொடங்குகிறாள். அவள் என்னென்ன பண்ணாலப்போ கண்ணனுடைய கதையை கேட்கும்போது பக்கத்திலே இருக்கும் வடபெரும் கோயில் உடையான் அந்த தெய்வத்தின் மீதே தன்னுடைய காதலை கண்ணனாக பாவித்து அவனை அடைய வேண்டும் பாவிக்கிறாள். அந்த கண்ணனோ வடபெரும் கோயிலுடானோ முகம் கொடுத்து பார்க்கவில்லை. உடனே என்ன பண்ணுறா, என்னென்னமோ பண்ணி பார்க்குறா. பெரியாழ்வார் வடபெரும் கோயிலுடையானுடைய பெருமாளுக்கு சாத்துவதற்காக வைத்திருந்த மாலையை இவள் தன் கழுத்திலே அணிந்து பகவான் கண்ணனுக்கு நாம் ஈடாக இருப்போமா என்று பார்க்கிறாள். அதை ஒரு நாள் பார்த்துவிட்ட பகவான் பெரியாழ்வார் உடனே அச்செயல் தவறானது என்று சொல்லி அந்த மாலையை பெருமாளுக்கு என்று சாத்தாமல் விட்டுவிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உடனே பெருமாள் கனவில் வந்து அந்த மாலைதான் ஆண்டாள் சாத்தி கொண்ட அந்த மாலைதான் தனக்கு வேண்டும் என்று கேட்க மறுநாளே அதை வாரி செய்கிறார். அதனாலே சூடி கொடுத்த நாச்சியார், இவள் சூடி கொடுத்தாள், அதை பகவான் ஏற்றுக்கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். சூடி கொடுத்த நாச்சியாராக திகழ்கிறாள். அதுபோன்று பின்னாலே அவள் என்ன பண்ணுறாள், கண்ணனை அடைய வேறு மார்க்கம் என்ன இருக்கும் என்று கேட்டபோது அவள் அறிந்து கொண்ட விஷயங்கள், ஆயர்பாடியிலே கண்ணனை அடைவதற்காக ஆயர்பாடி சிறுவர்கள் எல்லோரும் 5 லட்சம் குடிப்பெண்கள் அவர்கள் எல்லோரும் இந்த கண்ணனை அடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அவர்கள் காத்தியாயினி விரதம் என்ற ஒரு விரதத்தை இருந்தாற் போலே நாமும் இங்கு அனுசரிக்க வேண்டும் என்று அவள் மனசிலே எண்ணுகிறாள். அதை செயல்படத் தொடங்குகிறாள். தான் இருக்கும் இடம் இப்பொழுது கண்ணன் இருந்த காலம் வேறு, நாம் இருக்கும் காலம் வேறு. அதனாலே நாம் கண்ணர் இருந்த காலத்துக்கே இந்த ஆயர்பாடிக்கே நாம் இதை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அப்பொழுது என்ன பண்ணுறாள், வடபெரும் கோயிலுடானையே கண்ணபிரானாக நினைக்கிறாள். தன்னுடைய ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக நினைக்கிறாள். அங்கிருக்க ஆயர் சிறுமிகள் எல்லோரையும் இங்கிருக்கிற தோழிகளாக பாவிக்கிறாள். இப்படியாக கண்ணனை அவள் அனுகாரம் பண்ணுகிறாள். அப்போது முதலிலே அவனுக்கு ஒரு நோன்பு எடுக்க வேண்டும். அதுதான் மார்கழி மாதத்தை சிறந்த மாதமாக கருதி அந்த மார்கழி மாதத்திலே அந்த மார்கழி நோன்பு, திருப்பாவை நோன்பு என்பதை செய்ய வேண்டும் என்று மனசிலே சங்கல்பித்து கொண்டு, இவையெல்லாம் கற்பனை தானே, பகவானை அடைவதற்கு அவள் செய்கின்ற முயற்சி தானே. அதனால் என்ன பண்ணுறான், இந்த திருப்பாவை 30 பாசுரங்கள் அதை இயற்றுகிறாள் அப்படின்னு பார்த்தோம். இப்பொழுது அந்த திருப்பாவை நோன்பு தொகுப்பெறுது நாளைய தினம் என்றால் முதல் நாளே என்ன பண்ணுறா, அதுக்கு வேண்டிய
நிலையிலே வேண்டிய செயல்களை எல்லாம் செய்கிறாள். அங்கே இருக்கிற பெண்களை எல்லாம் அழைக்கிறாள், நீங்கள் எல்லோரும் வாருங்கள்னு. அதில் பார்த்தோம் முதல் பாசுரத்திலே, இதில் நீராட பகவானுடைய கண்ணனுடைய பக்தியில் நீராட வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லோரும் வாருங்கள் என்று நீராட்டத்துக்கு எல்லோரும் அழைக்கிறாள். அதிலே ஒரு விதமான இதுவும் இல்லை, அன்பாக அவர்களிடம் பணிக்கிறாள். வர விருப்பம் இருக்கவர்கள் எல்லோரும் வாருங்கள், வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று கேட்பதாக போல அமைந்தது. அடுத்தது இரண்டாவது பாசுரத்திலே, வையத்து வாழ்வீர்கள் என்ற பாசுரத்திலே அவள் என்ன பண்ணுறாள், இந்த விரத காலத்திலே நாம் எல்லாம் செய்ய வேண்டிய செயல்கள் எது, செய்யக்கூடாத செயல்கள் எது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொன்னோம். அந்த மாதிரி செயல்களை எல்லாம் விரிவாக அழகாக எடுத்து கூறுகிறாள். நீங்கள் எல்லோரும் இதன்படி நாம் எல்லோரும் நடப்போம் என்று உறுதி கூறுகிறார்கள். மூன்றாவது பாசுரத்திலே அந்த நோன்புக்கு நீராட வேண்டுமே, அதற்கு நீர் வேண்டுமே, அதனால் என்ன பண்ணுறான், நீராடுவதற்கான நீரை பகவான் கொடுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் கூட்டு பிரார்த்தனையாக. இது ஒரு கூட்டு பிரார்த்தனையாக ஓங்கி உலகளந்த பாசுரம் நிகழ்கிறது. எல்லா கோவில்களிலுமே மங்களகரமாக ஒன்றை செய்ய வேண்டுமென்றால் இந்த பாசுரத்தை மங்களாசாசன பாசுரமாகவே வைத்திருக்கிறார்கள், அதை சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்தோம். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள்மும் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீட்ட முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று அந்த பாடலிலே பாடுகிறாள். மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும் என்பதை அந்த பாசுரத்திலே அழகாக விவரிக்கிறாள். அடுத்ததாக நான்காவது பாசுரத்திலே ஆழிமழை கண்ணா பாசுரம் வந்தது. அந்த ஆழிமழை கண்ணா பாசுரத்திலே அந்த மழையானது எப்படி பெய்ய வேண்டும் அப்படின்றது சொல்கிறார். மூன்றாவது பாசுரத்திலே மழை எவ்வளவு பெய்ய வேண்டும், ஒரு மாதத்தில் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்பதை காட்டினாள். இங்கே அந்த மழையானது தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் அப்படின்னு சொல்கிறான். எப்படி பெய்ய வேண்டும் அப்படின்ற அந்த குவான்டிடேட்டிவ்னு சொல்கிறோமே, குவாலிட்டேட்டிவ்னு சொல்கிறோமே, அந்த குவாலிட்டேட்டிவ் அதை பற்றி சொல்கிறாள் இந்த பாசுரத்திலேன்னு பார்த்தோம். தாழாதே ரெண்டு பாசுரத்திலுமே, மூன்றாவது பாசுரம் ஆகட்டும் நான்காவது பாசுரம் ஆகட்டும், ரெண்டிலுமே தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று நாடு செழித்திருக்குவதற்கு அதற்கேற்றாற்போல் நீ பெய்ய வேண்டும் என்று அந்த வருண பகவானிடம் பர்ஜன்ய தேவதையிடம் சொல்வதாக அமைந்தது. அதே போன்று நாலாவது பாசுரத்திலும் சரி, வாழ உலகினில் பெய்திடாய், வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னு எல்லோரும் நன்றாக சுபிட்சமாக வாழ வேண்டும், அதற்கேற்றாற்போலே பெய்ய வேண்டும். அதிவிருஷ்டியாகவும் இருக்கக்கூடாது, அனாவிருஷ்டியாகவும் இருக்கக்கூடாது, மிதமான மழை, எல்லோரும் சுபீட்சித்து இருக்கும்படியான மழையை தர வேண்டும் என்று வேண்டுகிறாள். இப்போ இந்த இடத்துல மழை வேண்டுகிறாள் ஒரு பாசுரத்தை நான்காவது பாசுரத்திலே பார்த்தோம். ஒருவேளை அதிவிருஷ்டியாக மழை பெய்ந்தது அப்படின்னு சொன்னால் அது நிறுத்தத்துக்கு என்ன பாசுரம் இருக்குது? இப்பொழுது அனாவிருஷ்டி என்று சொல்கிறோமே, பஞ்சம் ஏற்பட்ட போது இந்த பாசுரத்தை ஆழிமழை கண்ணா பாசுரத்தை எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக பண்ணால் நிச்சயமாக மழை பொழியும் என்பது சாஸ்திர விதியாக எல்லோரும் முன்னோர்கள் காட்டியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அந்த ஆழிமழை கண்ணா பாசுரத்தில் எத்தனையோ முறை சொல்லி நிஜமாகவே மழையும் வந்திருக்கிறது. அதே போல ஒருவேளை அதிவிருஷ்டியாக மழை பெய்ந்து இப்பொழுது பெய்ந்து கொண்டிருக்கிறது இந்த திருநெல்வேலி மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டம்லாம், அந்த மாதிரி அதிகமான மழை வந்து விட்டால் அப்போது எந்த பாட்டை பாடுவது? இது ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அப்பொழுதும் இந்த பாட்டைத்தான் ஆழிமழை கண்ணா பாசுரத்தை தான் பாட வேண்டும். எப்படி பாட வேண்டும் என்றால் அதற்கேற்ற மாதிரி உருகி நெஞ்சுருகி வாழ உலகினில் பெய்திடாய் அப்படி பகவான்கிட்ட வாழணும். ஐயோ நிறைய மழையை கொடுத்துட்டியே எங்களால் தாழ முடியலையே அப்படின்னு
திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதி ஏல். ஒரு கண்ணு வெப்பமாக இருக்குது, ஒரு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கிறது. திங்களைப் போல் இருக்கிறது ஒரு கண் குளிர்ச்சியாக, வெப்பமாக இருக்கிறது ஒரு கண் ஆதித்யனை போல. அப்போது இரண்டும் சேர்ந்து பார்க்கும்போது எங்களை தாங்குகிற அளவுக்கு அதற்கேற்றாற்போலே தங்கள் அதை பண்ணணும்னு சொன்ன மாதிரியாக இங்கு மழையும் அதற்கேற்ற மாதிரி பெய்ய வேணும்னு சுவிட்சு ஒன்று தான். மேலே போட்டால் ஆன் சொல்கிறோம், அதே மாதிரி கீழே இறக்கிறவனால் ஆஃப்னு சொல்கிறோம். அந்த மாதிரியாக இதே பாசுரத்தை பகவானை முருக்கமாக சொல்லி வாழ உலகில் நாங்கள் எல்லாம் உலகத்தில் வாழ வேண்டும், அதை மாதிரி பெய்யினு அந்த மாதிரியே இதே பாசுரத்தை பாட வேண்டும் என்பது பெரியோர்கள் காட்டி கொடுத்த வழி. அடுத்ததாக பார்த்தோம், கடைசியாக நேற்றைய தினம் பார்த்தது மாயனை மண்ணு என்கின்ற பாசுரம். அந்த பாசுரத்திலே பகவான் கண்ணனுடைய 5 நிலைகள் எல்லாம் பற்றி பேசினது. கண்ணனுடைய அவருடைய நிலை எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்டவன் கண்ணன் என்பதை அழகாக காண்பித்தாள். எப்படி காண்பித்தாள்? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று அழகாக பாடி காண்பித்தாள். இதில் என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு 5 பாசுரங்களிலே ஒவ்வொரு பாசுரத்திலும் முதல் பாசுரம் தொடங்கி 1, 2, 3, 4, 5 பாசுரங்களிலே பகவானுடைய 5 நிலைகளை ஆண்டாள் காண்பிக்கிறாள். முதல் பாசுரத்திலே உறுதியாக நாராயணனே பரம், நாராயணனே பரமான தெய்வம், அவனே நாம் அடைவதற்கெல்லாம் தகுதியானவன் என்பதை காட்டுகிறாள் அப்படின்னு பார்த்தோம். பரத்துவ நிலையை அங்கே காண்பிக்கிறாள். இரண்டாவதாக வையத்து வாழ்வீர்கள் என்றதிலே பார்க்கடலில் பையத்து என்ன பரமனடி பாடி என்று அந்த வியூக நிலையை பாடுகிறாள். மூன்றாவதாக ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி என்ற பாசுரத்திலே அந்த அவதாரங்களையெல்லாம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் போன்று முதலிலே வாமன அவதாரமும் திரிவிக்ரம அவதாரமும் அந்த விவோ அவதாரங்கள் என்று சொல்கிறோமே அதை அங்கே காட்டுகிறாள். 4வது பாசுரமான ஆழிமழை கண்ணா பாசுரத்திலே அந்தர்யாமித்யமாக பகவான் இருப்பதை அழகாக உணர்த்துகிறாள். அது உள்ளுரை இதுவாக பகவான் எவ்வாறு இருக்கிறார், அவரை ரிஷிகளும் இவர்களும் தான் சேவிக்க முடிகிறது என்பதை அதை காட்டினாள். கடைசியாக 5வது பாசுரமான நேற்றைய பாசுரத்திலே மிக விசேஷமாக ஆழ்வார்கள் எல்லோரும் போற்றி அனுபவிக்கக்கூடிய விதமாக நாம் எல்லாரும் மகிழ்ந்து பகவானை சேவிக்கும் விதமாக அர்ச்சை நிலையிலே பகவான் ஒவ்வொரு திவ்ய தேசங்களிலும் கோயில் கொண்டு எழுந்தருளிருக்கும் இந்த நிலை, இந்த கலிகாலத்திலே இருக்கின்ற நிலை, அதை உணர்த்துகிறாள். அதுதான் ரொம்ப விசேஷமாக எல்லோராலும் சந்தோஷமாக கொண்டாடி இன்று நாம் அனுபவிக்கிறோமே இந்த நிலைக்கு காரணமானது அந்த அர்ச்ச நிலைதான் என்பது தெரிகிறது. ஆழ்வார்கள் அந்த 10 பேர் ஆழ்வார்கள், 11வது ஆழ்வாராக மதுரகவி ஆழ்வாரும் ஆண்டாளியும் சேர்த்து 12 ஆழ்வார்களும் இதை திவ்ய பிரபந்தங்களை ஏற்றினார்கள் என்றால் அதை கொண்டுதான் நாம் இன்று இதையெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் கேட்டு மகிழ்கிறீர்கள் அல்லவா? அதே மாதிரி அப்படிப்பட்டதான நிலை. இப்பொழுது 6வது பாசுரம் தொடங்குகிறது. இந்த 6வது பாசுரத்திலே அவள் என்ன வேண்டுகிறாள்? தோழிகளை எழுப்பும் பாசுரம், வீடு வீடாக இல்லம் இல்லமாக சென்று தோழிகளை எழுப்பும் பாசுரம் ஆரம்பிக்கிறது. இந்த 6வது பாசுரமான புல்லும் சிலம்பினகான் என்று தொடங்கி 15வது பாசுரமாக எல்லே இளங்கிளியே என்ற பாசுரம் வரை 10 பாசுரங்கள். இந்த 10 பாசுரங்களிலே இந்த தோழிகளுடைய இல்லங்களுக்கு விடிகாலையிலே அனைத்து தோழிமார்களும் புடைசூழ அவர்கள் ஒவ்வொரு இல்லமாக சென்று ஒவ்வொருத்தரை எழுப்புவதாக இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. புல்லும் சிலம்பினகான் என்பது 6வது பாசுரம்.
ஏழாவது பாசுரம் கீசு கீசு என்னெங்கும். எட்டாவது பாசுரம் கீழ்வானம் வெள்ளெண்ணு. 9 தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய. 10 நூற்றுச் சுவர்க்கம் போகின் அம்மனாய். 11 கத்துக்கறவை கணங்கள் பலகறந்து. 12 கனைத்திளங்கட்டெருமை கண்ணுக்கிறங்கு. 13 புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை. அடுத்ததாக 15 எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்கின்ற பாசுரம். இந்த 10 பாசுரங்கள் தோழிகளை எழுப்புவதாக அமைந்திருக்கிறது. மற்றொரு புறம் சொல்வார்கள், இந்த தோழிகளை எழுப்புவதாக இருந்தாலும் இதனுடைய உள்ளுரை பொருளாக ஆச்சாரியர்கள் எல்லாம் காண்பிப்பது என்னென்னா, 10 ஆழ்வார்களை துயிலெழுப்புவதாக இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன என்று கொள்ளலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதுவும் ரொம்ப அற்புதமான ஒன்றாக தெரிகிறது. ஒவ்வொரு இல்லத்தில் ஒருத்தரை எழுப்பும்போது ஒரு ஆழ்வாரை எழுப்புகிற மாதிரியாக காட்டுகிறார்கள். இதனால் என்ன விசேஷம்னா, அந்த ஆழ்வார்களுடைய சரித்திரத்தையும் நாம் அறிய முடிகிறது. அந்த வேளையில் அந்த கணக்கிலே இன்றைய தினம் எழுப்பப்படும் ஆழ்வார் யார் என்று பார்த்தால், இவருடைய சாட்சாத் பிதாவான இந்த விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் தான் இன்றைய பாசுரத்திலே எழுப்பப்படுகிறார். அந்த கணக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எப்படி அவர் ஆழ்வார்களை அவள் சேவிக்கிறாள், எந்த விதத்திலே சேவிக்கிறாள் என்று 10 பாட்டிலேன்னு பார்த்தா, ஆண்டாள் இருந்த நிலை, இன்று பிறந்த நிலையிலிருந்து ஆண்டாளுக்கு முன் இருந்த ஆழ்வார்கள் சீனியர்ஸ், அதற்கப்புறம் ஆண்டாளுக்கு பின்னால், ஆண்டாளுக்கு முன் ஆண்டாளுக்கு பின்னால் வந்தவர்கள் என்ற கணக்கிலே அவள் பாடியிருக்கிறாள் என்பதே அதை உற்று நோக்கினால் தெரிகிறது. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இந்த விதத்திலே ஞாபகம் வச்சுனோம்னா எந்தெந்த பாசுரத்திலே எந்தெந்த ஆழ்வார்கள் எழுப்பப்படுகிறார்கள் என்பதை நாம் அழகாக உணரலாம். ஆண்டாளுடைய திருப்பாவின் 30 பாசுரங்களுமே விடியற்காலை பொழுதிலே ஆண்டாள் பாடியதாகத்தானே இருக்கிறது. இந்த விடியற்காலை பொழுதை பற்றியதான பாசுரங்களாகத்தானே இருக்கிறது, அனுபவிக்கக்கூடிய பாசுரங்கள். அதுபோன்று இந்த மார்கழி மாதத்திலே கதிரவன் வந்தான் என்று திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார்களே, அதை போன்று இந்த 10 பாசுரங்களே என்னன்னா, ஒவ்வொரு இல்லத்திலும் சென்று அவர்களுக்கு எழுப்பும் பொழுது இந்த காலையிலே நடக்கக்கூடிய அந்த விசேஷ ஓசைகள் எல்லாம், செயல்கள் எல்லாம் அந்த காதிலே வந்து உனக்கு வேலையா என்று தோழிகளை எழுப்புவதாக இந்த பாசுரங்களை அமைத்துள்ளாள். 10 பாசுரங்களை. இந்த பாசுரத்திலே பறவைகளின் ஒலி, சங்கின் நாதம், முனிவர்கள் உச்சரிக்கும் ஹரி ஹரி என்ற நாமாவளி என்பனவெல்லாம் இடம்பெறுகின்றன. பகவத் அனுபவத்திற்கு துணை போனவரை எழுப்பும் பாங்கினை இந்த பாசுரத்தில் காணலாம் என்று ஆச்சாரியர்கள் கருதுகிறார்கள். முதல் இல்லத்திற்கு ஆண்டாளும் தோழிகளும் ஒன்றாக கூடியிணைந்து செல்கிறார்கள். அந்த பெண் உள்ளே படுத்திருக்கிறாள். அவளிடம் சொல்கிறார்கள், வைகரை பொழுது வந்தும் தூங்குகிறாயே, பாவி நோன்புக்குரிய காலத்தை மறந்து விட்டாயா, இன்னுமா உறங்குகிறாய் என்று. உள்ளே படுத்திருப்பவள் என்ன பண்ணுறா, வெளியில் இருப்பவர்கள்ட்ட ஒருத்தி அப்படி சொல்லி எழுப்பச்சே அவள் உள்ளே இருக்கிறவர்கள் கேட்குறா, பொழுது விடிந்து விட்டதுன்னு சொல்கிறாங்களே, என்ன அடையாளம் என்று. இது வேடிக்கையாக ஒரு உரையாடல் நடத்துவதாக இந்த பாசுரங்கள்லாம் அமைந்திருக்கின்றன, ஒரு டயலாக் அந்த மாதிரியாக. அப்போ வெளியில் இருக்கொள்ளலாம் சொல்கிறா, பறவைகள் எல்லாம் இறை தேடுவதற்காக எழுந்து ஆரவாரம் செய்கின்றனவே, அது உனக்கு கேட்கவில்லையா என்று. உள்ளே இருப்பவள் பதில் கூறுகிறாள். அவள் இன்னும் பதில் சொல்கிற மாதிரி தெரியல. உடனே என்ன பண்ணுறான், இவ வெளியிலே இருக்குவா, அது சொல்லின்னு இருக்கா, இந்த இதெல்லாம் வந்து நீ கேட்க வேண்டும் நன்றாகன்னு சொல்லும்போது, அப்போது உள்ளே இருக்கோ ஏதோ ஒரு குரல் கொடுக்குற மாதிரி கொடுக்குறா. ஆம், நீங்கள்லாம் வந்திருக்குங்கோ, உங்களைப் போலவே எல்லாம் கால நேரம் தெரியாமல் இந்த இவையெல்லாம் சொல்கிற போல் இருக்குது பறவைகள்லாம், இதெல்லாம் ஒரு அடையாளமாக நான் எடுத்துக்க முடியுமா, அதனால் ஏற்றுக்கொள் தகுந்தான ஒரு அடையாளத்தை காட்டுன்னு சொல்கிறா. உடனே என்ன பண்ணுறா, வெளியில் இருந்தப்போலாம் சொல்கிறா, கருடனை வாகனமாக கொண்ட இறைவனின் கோவிலிலிருந்து காலை பொழுதை தெரிவிக்க சங்கு ஊதுகிறார்களே, அதன் வெள்ளை வெளிச்சங்கின் பேரவன் அந்த சங்கு ஒலி உனக்கு காதிலே கேட்கவில்லையா அப்படின்னு கேட்குறான். உடனே உள்ளவள் இருப்ப என்ன பண்ணுறா, அவளுடைய மௌனமாக இருக்கா, அவளுடைய மறுபடிய மௌனத்தை கலைப்பதற்காக என்று
மறுபடியும் மேலே சொல்கிறார்கள். கண்ணபிரானின் பெருமைகள் எல்லாம் எடுத்து கூறி எழுப்பலாம் என்று கருதுகிறார்கள். அதனை கருத்துள்ளே கொண்ட இந்த பெண்ணானவள், பெண்ணே, கஞ்சன் செய்தது வஞ்சனை கொஞ்சமா நெஞ்சமா? கண்ணபிரானை கொல்ல பூதகி என்ற அரக்கியே கஞ்சன் அனுப்பினான். அப்பூதகி தன் நஞ்சு பூசிய முலையை கொண்டு கண்ணபிரானுக்கு பால் கொடுப்பது போல நடித்து கொல்ல பார்த்தாள். அப்பூவும் அந்த பூதகியினுடைய வஞ்சனையை உணர்ந்த கண்ணபிரான் தான் அவள் முலையை பற்றி பால் குடிப்பது போல நடித்து அவளை உயிரையே குடித்தான் அப்படின்றது அது சொன்னாள். அதே மாதிரியாக அப்படிப்பட்ட கண்ணன் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, சகடாசுரன் கம்சனாலே அனுப்பப்பட்ட சகடம்னா வண்டின்னு அர்த்தம். அந்த மாய வண்டி, அது கள்ளச்சகடம் மாய வண்டி. அந்த வண்டி சக்கரம் இருக்கிறது, அதே அந்த ரூபத்திலே ஒரு அரக்கனை அனுப்பி வைத்தான் கண்ணனை கொள்வதற்காக. அந்த கள்ளச்சகடம் அதனை கண்ணன் என்ன பண்ணால், அது பக்கத்திலே அருகிலே இருந்தது, தன்னுடைய பிஞ்சு கால்களாலே தொட்டான். அவ்வளவுதான், அந்த வண்டியை சக்கரமானது உருண்டு உருண்டு ஓடி தலிகட்டி சென்று உடைந்து மாய்ந்தது. அந்த அரக்கனும் மாய்ந்தான். அவன் எப்படிப்பட்டவன்? கண்ணன் வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ன பேரரவம். எல்லாரும் இந்த கோவிலுக்கு கிளம்புகிறார்கள். அந்த கோவிலிலே இது செய்கிறவர்கள் அவர்கள் எல்லாம் இந்த சங்கின் ஒளியை வெள்ளை வெளியேறி இருக்கக்கூடியதான அந்த சங்கின் அந்த இதை ஊதுகிறார்கள். ஒத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, பல பேர் அந்த சங்குகளை ஊதுவதனாலே அந்த அரவமானது பேரரவமாக கேட்கிறது. அது உன்னுடைய மனசுக்குள்ளே உள்ளே புகவில்லையா? உள்ளம் புகுந்துதானால் நீயும் குளிர்ந்து எங்களிடம் எழுந்து வந்து எங்களுடன் சேர் என்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்தில் எழுப்பப்படும் பெரியாழ்வார் ஆண்டாளின் தந்தையாகிய விஷ்ணு சித்தர் என்பதை பார்த்தோம். இவருடைய அருளிச் செயல்கள் எல்லாம் 1000 என்ற கணக்கிலே பெரியாழ்வார் திருமொழி என்று பாசுரங்களாக இருக்கிறது. இந்த பெரியாழ்வார் கண்ணனிடம் அதீத பக்தி கொண்டதினாலே குழந்தை கண்ணனுடைய பாசுரங்களாக தாலாட்டு பருவங்களாக 10 பருவங்களாக இருக்கிறதிலே அவையெல்லாம் அழகாக கோர்த்து இந்த 1000த்திலே பெரியாழ்வார் திருமொழியிலே காண்பிக்கிறார். மிக விசேஷமாக குழந்தையினுடைய கண்ணன் குழந்தையாக இருந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இதிலே அழகாக காணலாம். ஆண்டாளுக்கு கண்ணன் மீது தீராத காதல் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது பெரியாழ்வாருடைய இந்த 1000 பாசுரங்கள் தான், திவ்ய பிரபந்தங்கள் தான் என்பது பெரியோர்கள் காட்டுகிறார்கள். இத்துடன் இன்றைய பாசுரத்தை நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.